மா, சின்ன பிள்ளைல நீ எனக்கு ஊட்டி விட்டது ரொம்ப ஆசையா இருக்குமா. ஒரே ஒரு வாட்டிமா ப்ளீஸ்மா. சரி குடுமா. நீ எனக்கு ஊட்டி விட பிளான் பண்ண பாத்தியா? எங்க அம்மாவை வச்சு உங்ககிட்ட இருந்து நான் எப்படி எஸ்கேப் பண்ணேன்னு. அம்மாமா எனக்கும் ஊட்டி விடுமா. நீ அவனுக்கு ஊட்டி வரதை பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு. சரி. காலையிலே எல்லாம் டிராமா பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ச்சே, சாப்பிடுற மூடே போயிடுச்சு. அக்கா எனக்கு மாமா எங்க அம்மா எனக்கு ஊட்டி விடுறாங்க, உனக்கு என்ன? டேய், உனக்கு அம்மான்னா எனக்கு அக்காடா, நீ ஊட்டி விடுக்கா. சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிக்கிறீங்கடா. மா எனக்கு இந்தா. அபி இந்தா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். இல்லத்த வேண்டாம். காட்டு. வாங்கிக்கமா. அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். அக்கா அது சஞ்சீவ் குணமாற வரைக்கும் நான் தான் ஆபீஸ் பாத்துக்கணும். நானும் கிளம்புறேன்க்கா. சரிடா. மா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி போ. அபி இந்த இல்ல எனக்கும் போதும் அத்தை, போதும். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். விளையாட்டு பிள்ளைங்களா இருக்காங்க, இந்த வயசுல போய் ஊட்டி விட சொல்றாங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. என்னங்க நிக்கிறீங்க, வாங்க உட்காருங்க. சட்னி ஊத்தவா? கொஞ்சம் இரு, சட்னி ஊத்தாத. என்னங்க ஏன் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. முடியாது. முடியாதா? ஏங்க சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டு சாப்பாடு வேணான்னு சொன்னா எப்படிங்க? அது அப்படிதான், சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு, நான் சாப்பிடுறேன். என்னங்க விளையாடுறீங்களா? இந்த வயசுல எல்லாம் ஊட்டி விடணுமா? என்னால முடியாது. அப்ப நான் சாப்பிட மாட்டேன். ஊட்டி விடுறதுக்கு என்ன வயசு வேண்டி இருக்கு? வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டல, நான் என்ன வேத்து மனுஷனா? என்னால சாப்பிட முடியாது. நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். என்னங்க நீங்க? பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதுக்காக தான் ஊட்டி விட்டேன். அதுக்காக உங்களுக்கும் பண்ண முடியுமா? பேசாம சாப்பிடுங்க. என்னால சாப்பிட முடியாது. நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேணாம். ஏங்க உண்ணாவிரதமா? என்னங்க நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் ஊட்டி விடுறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதான் இங்க யாரும் இல்லையே. நீ ஊட்டி விட்டா என்ன? ஊட்டி விடு. அப்படி தேவனே, வா மெதுவா வா. இந்தாங்க வச்சுக்கங்க. மாப்ள மாமா. அத்தை மாமா வாங்க வாங்க. ஏங்க நீங்களே சாப்பிடுங்க. நீ ஊட்டி விடு. அத்தை வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்க அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கும் மாப்பிள்ள. பொண்ணுதான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அப்படி போய்கிட்டு இருக்கு. அக்கா உள்ளதா இருக்காங்க, நீங்க போங்க. நாங்க ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுறோம். நல்லதுங்க. வாங்க.
இருங்க வாங்க. சாப்பிடுங்க. ஐயோ என்ன தேவன என்னாச்சு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றாங்க தானே, நீ போக வேண்டியது தானே. அது நீங்க போங்க போங்க போங்க. என்ன நீ இது சாப்பிடு. சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றாங்க? அதைத்தானே நானும் சொன்னேன். இல்ல, சம்மந்தியாக்கு சம்மந்தியமா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அதானே, அவங்க பாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டுமே, நாம உள்ள போலாம். ஏங்க எப்படிங்க உள்ள போறது? போனா என்ன? என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியல. நாம உள்ள போனா சம்மந்தி வெக்கப்பட்டுக்கிட்டு ஊட்டி விடுறதை நிறுத்திட மாட்டாங்களா? ஆமால, அதான் யோசனை பண்ணலையே. அவங்க ஊட்டி முடிக்கட்டும். அது வரைக்கும் யார் கண்ணையும் படாம நம்ம இங்கேயே நிக்கலாம். இல்ல தேவனே, நீ நிறைய நாள் எனக்கு இட்லி போட்டிருக்க. அதுக்கு இல்ல, அவங்க ஊட்டி விடுறாங்க. அதான். ஊட்டி விடட்டும் ஊட்டி விடட்டும். மாப்ள, மாமா ஃபைல் எடுத்து வச்சிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாப்ள. மாமா என்னாச்சு? ஏன் அத்தை மாமா உள்ள போகாம வாசல்லே நிக்கிறாங்க? ஆமா மாப்ள, வா என்னன்னு போய் கேட்கலாம் மாப்ள. வா. சரி வா. மாமா என்ன வீட்டுக்குள்ள போகாம வெளியவே நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. இங்க என்ன புதுசா கல்யாணமான தம்பதிகளா இருக்காங்க? நீங்க போக தயங்குற அளவுக்கு? புதுசா கல்யாணம் இல்ல தம்பி, அது உள்ள அவங்க. அப்படி என்ன நடக்குது உள்ள? இருங்க. என்ன ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு? சூப்பர். சாப்பிடுங்க. மாப்ள, என்ன மாமா? நாங்க இந்த வரேன். வா மாமா. பாத்தியா மாப்ள, உங்க அப்பா பண்ற வேலையை பாத்தியா? பெரிய ஜெமினி கணேசன் நினப்பு. லவ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற எங்க அக்கா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. கல்யாண வயசை தாண்டி ஒருத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? உள்ள இல்லாத வீட்டுல கிழவ துள்ளி விளையாண்டானா, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமா மாமா, நம்ம இருக்கும்போது கம்பீரம் கௌரவம்னு அது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல பண்ற வேலையை பாத்தியா? வச்சுக்கிறேன். பயங்கரமான ஆளுதான் அப்பா. இப்பதான் தெரியும் உனக்கு. சரி இரு. டேய், நீ எதுக்கு இப்ப போன் எடுக்கிற? இந்த கண்கொள்ளா காட்சிய வீட்டுல எல்லாரும் பார்க்க வேண்டாமா? சந்தோஷ் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்கண்ணா. நீ சஞ்சீவ் உடனே கீழே ஹாலுக்கு வாடா. ஏன்? வாடா, வந்து நடக்கிறத நீயே பாரு. என்ன நடக்குது? ஐயோ, நீ கீழே வாடா. சரி வா மாமா போலாம். முடியாது மாப்ள, இந்த காட்சியை என்ன பார்க்க சொல்றியா? இந்த பிஞ்சு மனசு அதை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படும். ஆமா ஆமா, பெரிய பிஞ்சு மனசு பார்த்தாலே தெரியுது. வா. நல்லா சாப்பிடுங்க. ஓ, சந்தோஷ் இதைத்தான் சொன்னானா? இரு இரு இரு. எனக்கு நீ ஊட்டி விட்டல, இப்போ நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ வேண்டாங்க. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டே ஆகணும். பா. ஐயோ சூப்பர் பா. ஐயோ சஞ்சீவங்க, சொன்னா கேக்குறீங்களா? பா, ஏன்பா நிறுத்திட்டீங்க? டேய் சும்மா இரு. வா மாமா. நீ போ மாப்ள, போடா. யார் யா நீ? பா, உங்க லவ்ஸ் எல்லாம் சூப்பர் பா. இதெல்லாம் இப்பதானா இல்ல நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் டெய்லியும் நடக்குதா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ வேற. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா இட்லியில சாப்பிடுது. காலம் போன காலத்துல இதுங்களுக்கு லவ் அறிவே இல்லை இந்த பெருசுங்களுக்கு.
என்னங்க சம்மந்தி வந்திருக்காங்க. அப்பா வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க சம்மந்தி. ஆ, உள்ள வாங்கம்மா. வா. வாங்கம்மா. அப்பா வாங்க. அம்மா அப்பா உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அத்தை, மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. கை பரவாயில்லைங்களா மாப்பிள்ள? ஆ, பரவாயில்ல மாமா. ஆமா, எப்ப வந்தீங்க? அது வந்து அது அக்கா ஆ? நீ மாமாவுக்கு ஊட்டி விடும் போதே அவங்க வந்துட்டாங்க. உங்க ரொமான்ஸுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஏய் சுமாரா. என்ன திடீர்னு? திடீர்னு வந்ததுனால தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தா எஸ்கேப் ஆயிருப்பீங்களே. அது மாப்பிள்ளைக்கு அடிபட்டிருக்குன்னு அபி ஃபோன் பண்ணி சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சம்மந்தி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள உங்க பேக கொடுங்க, நான் உங்களை வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறேன். இல்ல பரவாயில்ல அத்தை. இல்ல சந்தோஷ், குடு பேக குடு சந்தோஷ். குடு சந்தோஷ், சொல்றேன் இல்ல குடு. சரி வா. ம். விடுங்க அத்தை. மாப்பிள்ள ஷூ போட்டுக்கோங்க. சரி கொடுங்க. ஷோ வாங்க. மாப்ள இரு, நானும் வரேன். ம், ஏறுங்க மாப்பிள்ள. மத்தியானம் நேரத்துக்கு சாப்பிடணும். ஒர்க்னு சாப்பிடாம இருக்க கூடாது, உடம்ப பாத்துக்கணும், சரியா? நீங்க ஈவினிங் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பூ வடை பண்ணி வைக்கிறேன். அத்தைக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். சிந்த், அதாவது அவனுக்கு பிடிச்ச வாழைப்பூ வடை பண்ணி வைக்கிறேன், அப்படியே எனக்கு பிடிச்ச காலிஃபிளவர் பக்கோடா செஞ்சு வைக்கிறியா? கடையில வாங்கி சாப்பிடுற மங்கி. மாமா நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஃபுல்லா காலிஃபிளவர் பக்கோடாவை சாப்பிட்டு அப்படியே நடந்து ஆபீஸ்க்கு வந்துரு, சரியா? நான் கிளம்புறேன். மாப்ள நடந்து வந்தா 2 நாள் ஆயிடும் மாப்ள, நான் வந்துடுறேன். ஆமா நான் வந்துட்டேன் மாப்ள. சந்தோஷ், என்ன அத்தை? பேக். பாய் பாய் பாய். சந்தோஷ், என்ன அத்தை? பாத்து பத்திரமா ஓட்டுன வண்டிய. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாய் பாய். ஐயோ, இந்த கேன வேற வந்து நிக்குதா? சப்ப மேட்ரு, சமாளிச்சுக்கலாம். ஸ்ரீஜா, உனக்கும் வாழைப்பூ வடை பண்ணி கொடுக்கறேன். என்ன ஸ்ரீஜா, நீ எதுக்கு அந்த மைதா மாவை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்க? கேள்வி மேல கேள்வி கேக்குறாளே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம். சந்தோஷ் ஏன் மாப்பிள்ள, உன் புருஷன், அவரை நாம தானே நல்லபடியா பாத்துக்கணும். தாலி கட்டின எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பெரிய புருஷன். மா, நீ வர வர பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. சரி வீடு ஸ்ரீஜா. அம்மா, இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம், அவங்க பட்டுக்கு போறாங்க. மாப்பிள்ள, காயம் குணமாகற வரைக்கும் ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. அம்மா அப்பா, நான் உயிரோட இருக்கும்போது உங்க 2 பேர் பாசத்தையும் புரிஞ்சுக்காம திமிரா நடந்துகிட்டேன். இப்ப புரியுது, ஆனா என்னால உங்க கூட தான் இருக்க முடியாது.
என்ன ஃபீலிங்? போ. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்ன இது? என்ன அம்மா லூசுத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கு? இது என்ன புது பழக்கம்? இல்ல கொஞ்ச நாளாவே இப்படித்தான் இருக்காங்க அத்தை. அத்தை எதுக்கு பார்த்தா மாமா காலில் விழுந்தீங்க? நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிதான். பிராயச்சித்தமா? அது வந்து என்னை விட இவங்க 2 பேரும் வயசுல பெரியவங்க தானே. அதான் அம்மா அப்பாவா நினைச்சு, அண்ணன் அண்ணிய நினைச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நீங்க எங்க காலில் விழுந்து எங்களை ரொம்ப சங்கடத்துல விட்டீங்க நீங்க. அப்பா, நான் உயிரோட இருக்கும்போது உங்க 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதில்ல. அதான் இப்ப ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதாம்மா. என்னது, இப்போ 9 மணியாவது இன்னும் சாப்பிடலையா? முதல்ல நீங்க 2 பேர் போய் சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம். அபி, என்ன பாத்துட்டு இருக்க? அப்பா அம்மாவுக்கு டிஃபன் கொடுக்கணும்னு தெரியாது? சரி சித்தி. என்ன அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி நடிக்குதுன்னே புரியலையே. ஏய் ஸ்ரீஜா, இங்க வா. வான்னு சொல்றல, இங்க வா. பெரியவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, நான் ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். ஏய், அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, அவங்கள கவனிச்சுக்கணும்ல. நீ வர போறியா இல்லையா? சரி, வரேன். நீங்க சாப்பிடுங்க. அபி, அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? அம்மா, நீ வாமா. ஏய், இரு இரு. அபி, அப்பா அம்மாவுக்கு இடியாப்பனா ரொம்ப பிடிக்கும். வாங்குறல, நீ செஞ்சு கொடுத்துரு, சரியா? மறந்துடாத, செஞ்சு கொடு. செஞ்சு கொடுத்துறேன்னா.